பறவைகளின் பிக்னிக். ஊர்ல இருக்கிற பறவைகள் எல்லாருமே நல்ல நண்பர்கள். தினமும் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு அப்புறமா சாயந்தரமா அவங்க ஊர்ல இருக்கிற டீ கடைக்கு முன்னாடி உட்காந்து கதை ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது மழை காலம் வந்து மழை பெய்யவும் ஆரம்பிச்சுது. மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாருமே எப்பவும் போலவே அந்த டீ கடைக்கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டு அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சோ அதை பத்தி எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அட கடவுளே, காலையில எல்லாம் கஷ்டப்பட்டு சாயந்தரம் நேரம் இப்படி உக்காந்து பேசுறது உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா, உண்மைதான். தினமும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து பேசும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா ஆமா, ஆனா மழை பெய்தே, யாரும் வெளியில வரமாட்டீங்களோ என்னவோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மொத்தத்துல வந்துட்டோம். ஆனா இதே ஊர்ல இருந்துகிட்டு ரொம்ப தான் போர் அடிக்குது. உண்மைதான், ஆனா எங்கன்னு போறது, எப்ப போறது அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாரும் எங்கேயாவது போலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பசங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நாம எல்லாரும் எப்பவுமே இங்கேயே இருந்துக்கிட்டு இங்க தானே பார்த்து பேசிக்கிறோம். நாம எல்லாரும் ஒருத்தர் பிக்னிக் போலாமா? என்னது பிக்னிக்கா? போறதுன்னா போலாம், யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லையே. ஆமா ஆமா, பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா எகிரி குதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உண்மைதான், ஆனா இந்த மழையில நாம எங்கன்னு போறது? என்ன மழை பெய்யுது பெருசா? இந்த மழையில வெளியில எங்கேயும் போக முடியாதா என்ன? அதுவும் உண்மைதான், ஆனா எங்க போறது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் எங்க போலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடம் பசங்களும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ துணிக்குருவிக்கு மழையை பார்த்து ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஆமா, இப்போ மழை காலம் இல்லையா? அப்போ அருவியில எல்லாம் தண்ணி அதிகமா இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா, அருவியை பார்த்தா பசங்க சந்தோஷப்படுவாங்க. ஆமா ஆமா, அப்படின்னா பக்கத்துல அருவி எங்க இருக்குன்னு பார்த்து போலாம். ஒரு நாள் பூரா அங்க இருந்துட்டு வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு அருவி கிட்ட போலாம். ஒரு நாள் பூரா எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மகிக்கழுகுக்கு அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அருவி ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆமா, நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு காட்டு தாண்டி போனா அங்க ஒரு அருவி இருக்குல்ல, அங்க ரொம்ப நல்லா இருக்கும். உண்மைதான் மகி, அந்த இடம் ரொம்ப நல்லதா இருக்கும். சரியப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்கேயே சமைச்சு கூட சாப்பிடலாம். இந்த விஷயத்த பசங்க கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? உடனே பசங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட விஷயத்த சொன்னாங்க. அதை கேட்டு பசங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஹை, அப்படின்னா நாளைக்கு பூரா என்ஜாய் பண்ண போறோமா? ஆமா பசங்களா, சந்தோஷம் தானே? சந்தோஷம்னா சாதாரண சந்தோஷம் இல்ல, ரொம்ப சந்தோஷம் அத்தை. சரி சரி, நாளைக்கு அங்க போகணும்ல, எல்லாரும் இன்னைக்கு போய் சீக்கிரமா படுத்து தூங்குங்க, நாளைக்கு போயிட்டு வரலாம். ஆனா இன்னைக்கு சந்தோஷத்துல எங்களுக்கு தூக்கமே வராதே. அப்பாடா, நாளைக்கு பூரா ஹாப்பியா இருக்க போறோம். சரி சரி, எல்லாரும் வீட்டுக்கு போலாம், நாளைக்கு அங்க ஹாப்பியா இருக்கணும்ல அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரி பூரா அவங்க அடுத்த நாள் பிக்னிக் போறத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த நாள் முடிஞ்சது. அடுத்த நாள் காலையிலே எழுந்திருச்சு எல்லாருமே பிக்னிக்கு ரெடி ஆனாங்க. அன்னைக்கு மழையும் இல்ல. அம்மா ரெடி ஆயிட்டியா? சீக்கிரமா வாமா. வரேன் புஜ்ஜி. இவ்வளவு சீக்கிரமா ரெடியாக சொல்லி உன்கிட்ட யார் சொன்னது சொல்லு? இப்ப நீ ரெடியாகி என்ன வர சொல்லி கத்துற? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, நீ சீக்கிரமா வந்தா நாம சீக்கிரமா போலாம் இல்லையா? நான் வந்த போதுமா புஜ்ஜி, எல்லாரும் வர வேண்டாமா? அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே ரெடியாகி அங்க வந்துட்டாங்க. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு எல்லாருமே காட்டுக்கு கிளம்புனாங்க. பசங்க சந்தோஷமா இருந்தாங்க. எப்படா அறிவு வரப்போகுது அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படா போவோம் அப்படின்னு ஆர்வமா இருக்கு. ரொம்ப தூரம் இல்ல, பக்கத்துல தான் இருக்கு. இந்த இடமே எவ்வளவு அமைதியா இருக்குல்ல, எந்த சத்தமும் இல்லாம உண்மையிலே இடம் அமைதியா தான் இருக்கு. எங்களுக்கு இந்த இடத்த பார்த்தா விளையாடணும் போல இருக்கு, ஏன்னா இடம் பெருசா இருக்குல்ல. சரி சரி, மழை வராம இப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச எத்தனை நேரம் நீங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டாங்க. அந்த அருவி பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அட கடவுளே, எவ்வளவு பெரிய அருவி இல்ல? ஆமா, இவ்வளவு பெரிய அருவிய நான் பார்த்ததே கிடையாதுடா. ஆமா ஆமா, இவ்வளவு பெரிய அருவி பார்த்தது நானும் தடவை தான். சரி வாங்க எல்லாரும் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பசங்க எல்லாரும் அங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள மாதிரி தான் பெரியவங்களும் அந்த அருவியை பார்த்து ஆச்சரியப்பட்டு அங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடம் இவ்வளவு அழகா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆமா ஆமா,
உண்மையிலேயே இந்த இடம் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்னவோ எப்படியோ ஒரு நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்க பக்கத்துல போய் பார்க்கலாம். இன்னைக்கு பசங்க கூட சேர்ந்து நாமளும் குழந்தைங்களாயிடணும். ஆமா ஆமா வாங்க போலாம். அப்படி எல்லாருமே அந்த அருவியோட அழகை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, அருவி பக்கத்துல யாரும் போக கூடாது. ஆமா ஆமா, தண்ணி அதிகமா இருக்கு இல்லையா, தூரமாவே இருங்க. சரிங்க அத்தை, நாங்க யாரும் பக்கத்துல போக மாட்டோம். சரி சரி, பசங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள போய் சமைச்சிடலாம். அதை செய்யலாம். கொஞ்ச நேரம் நாம அப்படியே உக்காந்துக்கிட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் நேரம் போறதே தெரியாது. இன்னைக்கு நாள் பூரா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அங்க உக்காந்துக்கிட்டு அந்த அருவியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பசங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி வெளியில வந்தா ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமா, எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம், இப்படி வெளியில வரும்போது நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி தினமும் நம்மளும் வெளியில கூட்டிட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. போய் கேட்டு பாரு, உன் கண்ணும் உடனே பழுக்கும். எதுக்குடா, இப்பதான் சந்தோஷமா இருக்குமே, இப்படியே இருந்துடலாம். அதுதான் சரி. இன்னைக்கு எப்படி புது இடத்துக்கு வந்திருக்கோம், இடமும் நல்லா இருக்கு, அருவியும் ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம எல்லாரும் இங்க விளையாடலாம் அப்படின்னு பசங்க விளையாடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சுது. அதை பார்த்து பெரியவங்க எல்லாருமே ஒருவேளை மழை பெஞ்சதுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது, மேகங்கள் எல்லாம் கருக்குது? ஆமா டுனி, மழை வருமோ? ஒருவேளை மழை வருமோ வராதோ, நாம எப்படியா இருந்தாலும் சமையல் வேலையை ஆரம்பிச்சாகணும். சரி சரி வாங்க, எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சா ரொம்ப நேரம் ஒன்னும் ஆயிடாது. எல்லாம் இங்கே இருக்குல்ல, சீக்கிரமா முடிஞ்சிடும் வாங்க. அப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு சமையல் செய்யலான்னு முடிவு பண்ணி அங்கேயே ஒரு அடுப்பு ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கப்புறமா அங்கேயே சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா, எப்படியோ பிக்னிக் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாமா, ஒரே இடத்துல அடப்பட்டிருந்தவங்க வெளியில வந்திருக்கோம். உண்மைதான், நாம சந்தோஷப்படுறதை விட நம்ம பிள்ளைங்க தான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க. இதே மாதிரி அடிக்கடி முடிஞ்சா பிக்னிக்கு வந்துகிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல சமையல் வேலையும் முடிஞ்சது. சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாரையும் வர சொன்னாங்க. பசங்களா வாங்க, சாப்பிட்டுட்டு போய் விளையாடுங்க. நாங்களும் எப்ப கூப்பிடுவீங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். விளையாடி விளையாடி எங்களுக்கு பசிக்குது. அப்படி எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளாரியே அங்க மெதுவா தூறல் விழ ஆரம்பிச்சுது. அதை பார்த்து அவங்க எல்லாருக்கும் என்ன பண்றது அப்படின்னு புரியவே இல்ல. அட, என்ன இது, திடீர்னு மழை வந்துருச்சே. உண்மைதான், சமையல் முடிஞ்சாச்சு, ஆனா சாப்பிடுறது எங்க? ஐயோ, இப்ப தூறல் விழுது, போக போக மழை அதிகமாச்சுன்னா நாம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? எங்கேயாவது ஏதாவது இடம் கிடைக்காதா? மழை பெய்யாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி மழை தண்ணி எங்கேயாவது விழாத இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ கொஞ்ச தூரத்துல அவங்க ஒரு குகையை பார்த்தாங்க. அந்த குகையை பார்த்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உடனே எல்லாருமே அந்த குகைக்குள்ள போயிட்டாங்க. அட, இந்த குகை அழகா இருக்குல்ல. உண்மைதான், இங்கதான் மழை பெய்யல, இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம போற இடம் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஆமா உண்மைதான், சரி வாங்க போய் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரலாம். அப்படி எல்லாரும் அவங்க சமைச்ச சாப்பாடை எடுத்துக்கிட்டு குகைக்குள்ள வந்து அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வெளியில மழை அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அமைதியா குகைக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சுல. ஆமா, இதுல ஹைலைட்டே இந்த குகை தான். ஆமா ஆமா, இந்த குகையில வந்து உக்காந்ததுனாலதான் நம்ம மழையில நனையல. நாங்களும் இன்னைக்கு நல்லா விளையாடணும் அப்படின்னு பசங்க எல்லாரும் சந்தோஷமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் மழை விட்டதும் அவங்க எல்லாரும் அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க.